Hello guys, welcome to our channel. நேத்து வீடியோல நம்ம என்ன போட்டுருந்தோம் அப்படின்னா எப்படி டபுள் என்ட்ரிக்கான மல்டிபிள் லெட்ஜர் கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதை எப்படி வவுச்சர்ல நம்ம போடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பாருங்க, ஒரு கம்பெனி வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், BROSY ACADEMY 143 அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல போட்ட லெட்ஜர்ஸே எனக்கு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கலாங்களா? பாருங்க, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ வந்துருங்க, இதுல லெட்ஜர் வந்துருங்க. இதுக்குள்ள டிஸ்பிளே ஆல்டர் எது போனாலுமே நமக்கு ஓகே. ஆனா நம்ம போட்டு வச்சிருந்தது மல்டிபிள் லெட்ஜர். சோ அதுல வந்துட்டு டிஸ்பிளேவா இல்ல ஆல்டரா கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வியூ மட்டும் பண்ணி பார்க்கலாம். சோ டிஸ்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஆல் ஐட்டம் ஓகேங்களா. பாருங்க, நம்ம போட்டு வச்சிருந்த லெட்ஜர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வியூ ஆகுது. இதே மாதிரி நம்ம நியூவா ஏதாச்சும் ஒரு லெட்ஜர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், மல்டிபிள் லெட்ஜர்ஸ் இங்க வந்துட்டு கிரியேட் கொடுத்துட்டு நம்ம நியூவா என்ன லெட்ஜர் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அது நமக்கு நார்மலா எப்பவும் போலவே ஆட் ஆகும். ஓகேங்களா. சரி, இதுக்கு இப்ப நம்ம வவுச்சர் எப்படி போடணும்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம லெட்ஜர் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வவுச்சர்ல வியூ ஆகும். லெட்ஜர் போட்டுட்டு வவுச்சர் வாங்க. பாருங்க, இதுல அக்கௌண்டிங் வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு வவுச்சர் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த இடத்துலதான் நமக்கு வவுச்சரோட நேம் வந்து வியூ ஆகும். ஓகேங்களா. பாருங்க, ஷார்ட்கட் கீஸ்லாம் நமக்கு சைட்லயே கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண அதுவே மெமரி ஆகும். மெமரி பண்ணிட்டாலும் ஓகே. ஷார்ட்கட் கீஸ் நமக்கு இங்கே இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம கான்ட்ராக்ட் போகணும் அப்படின்னா என்ன கொடுத்துக்கணும், F4. லேப்டாப்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா FN ஃபங்க்ஷன் கீ இருக்கும். ஃபங்க்ஷன் கீ பிளஸ் F4 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு போயிடும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றீங்கன்னா இந்த கீஸே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்ல லேப்டாப்ல யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது ஃபங்க்ஷன் கீயை வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கீயை பிரஸ் பண்ணணும். பாருங்க, பேமெண்ட் வவுச்சர் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், FN பிளஸ் F5 கொடுக்கணும். அப்பதான் நமக்கு பேமெண்ட் வவுச்சர் வந்து வரும். ஓகேங்களா. சரி, இப்ப நாம எப்படி இதுல லெட்ஜர்ஸ் என்ட்ரி போடணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஜர் நமக்கு எதுக்குள்ள இருக்குன்னு பாருங்களேன். நாம இங்க போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொஸ்டின் நமக்கு, சாண்டி ஸ்டார்டட் a நியூ பிசினஸ் வித் கேபிட்டல் அமௌண்ட் 5 lakh. இது என்ன வவுச்சர்ல வருதுன்னு பாருங்க, நமக்கு ரெசிப்ட் வவுச்சர்ல வந்து நமக்கு வருது. அப்போ ரெசிப்ட் வவுச்சரோட கீ என்ன நீங்க வந்து பாருங்க, F6. ஓகேங்களா. நம்ம இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா ஷார்ட்கட் கீயும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, நமக்கு ரெசிப்ட் வவுச்சர் வந்து வந்துருச்சு. இது வந்து நம்ம ரெசிப்ட்ல போடுற ஃபர்ஸ்ட் வவுச்சர் நம்பர். சோ இந்த இடத்துல நம்பர் 1 அப்படின்னு வந்து நமக்கு காமிக்குது. ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம பாக்குறது டபுள் என்ட்ரி. டபுள் என்ட்ரி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு DRCR அப்படிங்கிற ஆப்ஷன் அதுவே வியூ ஆகும். அதுக்கு பேர் தான் டபுள் என்ட்ரி. ஆனா இப்ப நமக்கு அப்படி வியூ ஆகுதா பாருங்க, இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு சிங்கிள் என்ட்ரில இருக்கு. நாம தான் டபுள் என்ட்ரிக்கு மாத்தணும். ஓகேங்களா. அதுக்கு எங்க வந்துருங்க அப்படின்னா, இங்க பாருங்க, F11 ஃபியூச்சர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் எனபிள் பண்றதுக்கான மெத்தடுக்கு வந்து போகணும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நம்ம டபுள் என்ட்ரி மாத்துறதுக்கு இங்க பாருங்க F12 கான்ஃபிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு மெனு வந்து ஓபன் ஆகும். இதுல பாருங்களேன், செகண்ட் ஆப்ஷன் யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் ரெசிப்ட் கான்ட்ரா. இந்த 3 வவுச்சருக்குமே நம்ம சிங்கிள் என்ட்ரில வந்துட்டு இப்ப எஸ் கொடுத்துருக்கோம். இதை நம்ம நோ கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், நமக்கு டபுள் என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா. பாருங்க, நோ கொடுத்துட்டு என்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு பாருங்களேன், யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் ரெசிப்ட் பேமெண்ட் கான்ட்ரா வவுச்சர் நோ இருக்கு. அப்ப சிங்கிள் என்ட்ரி இல்லைன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், டபுள் என்ட்ரி வந்து வந்துடும். இந்த ஆப்ஷன் என்டர் பண்ணிட்டு கம்பல்சரி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு அது சேவ் ஆகும். ஓகேங்களா. பாருங்க, நம்ம சேவ் பண்ணனே உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. 2 பை இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு டைம் நம்ம வெளிய போயிட்டு இப்ப வந்துட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நமக்கு 2 மட்டும் வந்திருக்கு. ஏன் 2 வருது, நமக்கு DRCR தான் வரணும் இல்லைங்களா. நமக்கு 2 வர வேண்டாம், DRCR தான் வரணும். இல்ல 2 பைல தான் நீங்க போடுவீங்கன்னா இப்படியே 2 பைல போட்டுக்கலாம். இல்ல DRCRல தான் போடுவீங்க அப்படின்னா எகைன் கான்ஃபிகர் வாங்க. இதுல பாருங்களேன், நமக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் CRDR instead to 2 by யூனிக் என்ட்ரி இது வந்து நோல் இருக்கு. இதுக்கு வந்துட்டு நீங்க எஸ் கொடுத்துட்டு
சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்ப நமக்கு சிஆர்டிஆர் வந்துடும். ஓகேங்களா, 2/ல வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்ல டிஆர்சிஆர்ல வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, சரி இந்த என்ட்ரி வந்து நமக்கு இருக்கட்டும். இப்ப வேர்ட்ல வாங்க பாருங்க. இதுல டிஆர்ல நமக்கு என்ன வருது? கேஷ். சிஆர்ல என்ன வருது? சாண்டி கேபிட்டல். இது அப்படியே தான் நம்ம இங்க போடணும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் நமக்கு மேல சிஆர் காமிக்கும், சம்டைம்ஸ் டிஆர் காமிக்கும். நமக்கு என்ன என்ட்ரி இங்க கேக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம இங்க என்ட்ரி வந்து போடணும். பாருங்க, இப்ப நமக்கு சிஆர் காமிக்குது. அப்ப சிஆர் நமக்கு என்ன வந்திருக்கு? சாண்டி கேபிட்டல். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுருவீங்க? சாண்டி கேபிட்டல். பாருங்க, நம்ம லெஜர் போட்டு வச்சது காமிக்குது. நீங்க லெஜர் போடலன்னா என்ட்ரியே பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்ப இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நமக்கு இந்த என்ட்ரி வந்து அந்த இடத்துல வந்து. அடுத்து என்ன கேக்குது? அமௌண்ட். அமௌண்ட் எவ்வளவு பாருங்க, 5 lakh. அந்த அமௌண்ட் என்ட்ரி வந்து இங்க போட்டுருங்க. ஓகேங்களா, தென் என்டர் கொடுங்க. இப்ப நமக்கு கர்சர் பாருங்க டிஆர்ல பிளேஸ் ஆயிருக்கு. இன்னொரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சைட்ல நிற்கும். இங்கதான் நம்ம என்ட்ரி வந்து போடணும். இப்ப டிஆர்ல என்ன இருக்கு நமக்கு பாருங்களேன்? கேஷ். டிஆர்ல என்ன வருது நமக்கு? கேஷ். பாருங்க, கேஷ்ங்கிற என்ட்ரியும் நமக்கு இங்க இருக்கு. அதை என்டர் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நமக்கு கேஷ் வந்துடும். ஒரு டைம் நம்ம அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா போதும், செகண்ட் டைம் அதுவே அமௌண்ட் வந்துடும். இதுல பாருங்களேன், சாண்டி கேபிட்டல் கிட்ட இருந்து 5 லட்சம் வெளியே போயிருக்கு இல்லைங்களா. நம்ம கிட்ட இருந்து வெளியே போற அமௌண்ட்லாம் நம்ம சிஆர்ல தானே சொல்லுவோம். சோ இங்க சிஆர் காமிக்குது. அடுத்து பாருங்க, பிசினஸ்க்கு வந்து கேஷ் வந்திருக்கு. சோ இங்க டிஆர்ல காமிக்குது. இங்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இவங்க கிட்ட இருந்து கேஷ் வெளியே போயிருக்கு, சோ கிரெடிட். இவங்க கிட்ட இருந்து பிசினஸ்க்கு கேஷ் வந்திருக்கு, சோ டெபிட். ஓகேங்களா, இப்ப அப்படியே என்டர் கொடுத்துட்டே வாங்க. பாருங்க, இந்த இடத்துல நமக்கு கேக்குது பாத்தீங்களா, அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இங்க எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆயிக்கும். நோ கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து வரும். நம்ம எஸ்க்கு ஷார்ட்கட் கீ வந்து ஒய் யூஸ் பண்ணுவோம், நோக்கு ஷார்ட்கட் கீ வந்து என் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்ப நான் எஸ் கொடுத்துறேன். சோ இந்த ஆப்ஷன் நமக்கு சேவ் ஆயிட்டு ரெசிப்ட் வவுச்சர்லயே நம்பர் 2 வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பாருங்க, பேங்க் என்ட்ரி. என்ன ஷார்ட்கட் கீ? கான்ட்ரா வவுச்சர் F4. ஓகேங்களா, அப்ப இங்க வந்துட்டு எதை கிளிக் பண்ணிக்கோங்க? கான்ட்ரா F4 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் சிஆர் வந்து கேக்குது. அப்ப இதுல வந்து பாருங்க, சிஆர் என்னது நமக்கு? கேஷ். அப்ப இங்க என்ன போட்டுருவீங்க? கேஷ். ஓகேங்களா, சரி கேஷ் போட்டோன்னே பாருங்க, இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு கீழே காமிச்சிடும். அடுத்து என்ன வருது? அமௌண்ட் எவ்வளோ? 50,000. அப்ப இங்க வந்துட்டு 50,000 போட்டுருங்க. ஓகேங்களா, இப்ப பாருங்க, நமக்கு டிஆர்ல தான் கர்சர் பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு இன்னொரு என்டர் கொடுத்துட்டு பக்கத்துல கொண்டு வந்துருங்க. தென் டிஆர்ல நமக்கு என்ன வருது? எஸ்பிஐ பேங்க். அப்ப இங்க வந்துட்டு என்ன போட்டுருங்க? எஸ்பிஐ பேங்க். அவ்வளவுதான். பாருங்க, நம்ம கிட்ட கேஷ்ல இருந்து 50,000 குறைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் 5 lakh இருந்தது, இப்ப 50,000 குறைஞ்சிருக்கு. அது நமக்கு எங்க வந்துருச்சு? பேங்க்குக்கு வந்து வந்துருச்சு. ஆனா ஏன் ரெண்டுமே நமக்கு டிஆர்ல காமிக்குது? ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட பேங்க்ல இருந்தாலும் சரி, கேஷா கையில இருந்தாலும் சரி, அது நம்மளோட கேஷ் தானே இல்லைங்களா. சோ இந்த இடத்துல ரெண்டுமே நமக்கு டிஆர்ல காமிக்குது. இதை என்டர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நமக்கு செக் டீடைல் எல்லாம் கேட்கும். நம்ம பேங்க்ல போறோம்னா செக், அதுக்கப்புறம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் கேட்கும். ஒன் டைம் Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கு போயிடும். ஓகேங்களா, இப்ப இந்த வவுச்சர் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே Ctrl+A கொடுத்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆயிடும். சேவ் ஆயிட்டு பாருங்க, கான்ட்ரா நம்பர் 2 வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்த என்ட்ரி பாருங்க, கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் எஸ்பிஐ பேங்க் 20,000. ஓகேங்களா, இந்த என்ட்ரிக்கு அகைன் வந்துருங்க. கான்ட்ரா வவுச்சர் தான். இதுல சிஆர்ல என்ன வருது நமக்கு? எஸ்பிஐ பேங்க். அப்ப இங்க என்ன கொடுத்துருங்க? எஸ்பிஐ பேங்க். அமௌண்ட் எவ்வளோ? 20,000. அப்போ டிஆர்ல இந்த மாதிரிலாம் கேட்டதுன்னா ஒரு டைம் சேவ் பண்ணிடுவீங்களா. தென் டிஆர்ல நமக்கு என்ன வருது? கேஷ். அவ்வளவுதான், சரி. ஓகேங்களா, இப்ப கான்ட்ரால நம்பர் 2 நம்ம போட்டாச்சு. சோ நம்பர் 3 வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பர்ச்சேஸ் என்ட்ரி. பர்ச்சேஸ் என்ட்ரியில பாருங்க என்ன வவுச்சர்? அது பர்ச்சேஸ் வவுச்சர் F9. F9 கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்களேன், பர்ச்சேஸ் வவுச்சர்ல நமக்கு டிஆர்சிஆர் கேட்கவே இல்லை. அப்படியே நாம எனேபிள் பண்ண டிஆர்சிஆர் எந்தெந்த வவுச்சருக்கு மட்டும் அந்த லைன்லயே இருந்தது? ரெசிப்ட், கான்ட்ரா அண்ட் பேமெண்ட் வவுச்சருக்கு மட்டும் இல்லைங்களா. இப்ப நாம இதுக்கு மாத்திரம்னு வைங்களேன், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வவுச்சருக்கு மாத்திரம்னா இங்க பாருங்களேன், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா.
அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பர்டிகுலர்ஸ்னு வரும். அது வந்து சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப நமக்கு டபுள் என்ட்ரி வேணும் அப்படின்னா நம்ம ஆஸ் வவுச்சர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்க, கிளிக் பண்ணோடனே நமக்கு டபுள் என்ட்ரி வந்துடும். ஓகேங்களா, அதோட ஷார்ட்கட் என்னது? Ctrl+V. என்ன ஆப்ஷன்? ஆஸ் வவுச்சர். இப்ப நமக்கு ஆஸ் இன்வாய்ஸ்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு எகைன் நேம் ஆஃப் ஐட்டம் வந்துடும். ஓகேங்களா, சரி இப்ப டபுள் என்ட்ரி தான் நமக்கு வேணும். சோ ஆஸ் வவுச்சர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன கேக்குது? நமக்கு இந்த இடத்துல சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் எல்லாம் கேட்கும். உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் டேட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ சிஆர், இப்ப நமக்கு சிஆர் கேக்குது. சிஆர்ல பாருங்களேன் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? கேஷ். டிஆர்ல வந்துட்டு கேஷ் பர்ச்சேஸ். அமௌண்ட் எவ்வளோ? 10,000. அப்ப டாலி வந்துருங்க. கேஷ் வந்து நமக்கு சிஆர்ல இருந்தது. சோ கேஷ். இந்த மாதிரி ரெசிப்ட் நம்பர் இதெல்லாம் நமக்கு கேட்கும். ஒன் டைம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இல்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன போட்டணும்? 10,000 என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க என்ன என்ட்ரி வந்துடும்? கேஷ் பர்ச்சேஸ். அகைன் இது ஒரு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு போயிடும். இப்படியே வந்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருந்தது பாருங்க. பர்ச்சேஸ் நம்பர் 1 வந்து சேவ் ஆயிட்டு நம்பர் 2 வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இதுல செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன், கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் ராஜா டெக்ஸ்டைல். இது F9னா டிஆர்ல வந்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ், சிஆர்ல வந்துட்டு ராஜன் டெக்ஸ்டைல். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேக்குது? சிஆர். அப்ப ராஜன் டெக்ஸ்டைல் கொடுத்துருங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்துக்கலாங்களா? வேர்ட் வந்துட்டு அமௌண்ட் எவ்வளோ நம்ம செக் பண்ணிக்கலாம். 5,000. ஓகேங்களா, அப்ப இந்த என்ட்ரில என்ன போட்டுருங்க? 5,000 வந்து போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ராஜன் டெக்ஸ்டைல் போட்ட உடனே இப்படி ஒரு பாக்ஸ் ஓபன் ஆச்சுன்னு வைங்களேன். இதோட நேம் பாருங்களேன் என்ன இருக்கு? பில் வைஸ் டீடைல் நமக்கு இருக்கு. அப்ப நாம ஃபியூச்சர்ல பில் வைஸ் வந்து எஸ் கொடுத்துருக்கோம். அப்பதான் நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வியூ ஆகும். ஓகேங்களா, இப்ப வெளியே வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் வாங்க F11. இதுல பாருங்களேன் மெயின்டைன் பில் வைஸ் வந்து நமக்கு எஸ் இருக்கு. சோ நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து வியூ ஆகுது. நம்ம பில் வைஸ் போடுறோம் அப்படின்னா அதை வந்து எஸ் கொடுத்துக்கலாம். இன்னும் நம்ம பில் வைஸ் பார்க்கல, ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து நம்ம நோ கொடுத்துக்கலாம். சரி, ஃபியூச்சர்ஸ் எப்படி செட் பண்ணணுங்கிறதை நம்ம பார்த்தோம்னா பாருங்க, நமக்கு டோட்டலா 3 ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும். அக்கௌண்ட்ஸ், இன்வென்டரி, ஸ்டேட்டரி. ஆட் ஆன்ஸ்ல வந்துட்டு நம்ம டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, சரி இந்த 3 ஃபியூச்சர்ல பாருங்க நமக்கு எப்பவுமே இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்டரி வந்து எஸ் தான் இருக்கும். அப்பதான் நமக்கு வவுச்சர்ல வந்து அமௌண்ட் என்ட்ரி பண்ண முடியும். ஓகேங்களா, பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம நோ வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். பில் வைஸ் நமக்கு வேண்டாம் சொல்லணும். இந்த சைட் பாருங்களேன் இன்வாய்ஸ் வந்து எஸ் இருக்கணும். அதே மாதிரி கிரெடிட் நோட், டெபிட் நோட்ல நம்ம யூஸ் பண்றோம். சோ நமக்கு இதுவும் வந்து எஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து இந்த ஆப்ஷன் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. செக் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் செட்டிங். இதுல பாருங்க எப்படி இருக்கு? இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்டரி வந்து எஸ் இருக்கணும். தென் இன்வாய்ஸ்ல எல்லாமே நமக்கு வந்து எஸ் இருக்கணும். செகண்ட் F2 வந்துருங்க. இதுலயும் பாருங்களேன் நமக்கு என்ன எஸ் இருக்கணும்? இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்டரி வந்து எஸ் இருக்கணும். பேலன்ஸ் எல்லாமே நோ. அதே மாதிரி இன்வாய்ஸ்ல நமக்கு எல்லாமே வந்து எஸ் இருக்கணும். நம்ம டிஸ்கவுண்ட் போடுறோம் அப்படின்னா இது வந்து எஸ் கொடுத்துக்கலாம், இல்லனா நம்ம நோவே கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம டிஸ்கவுண்ட் எல்லாம் போடல, சோ இது நோ இருக்கட்டும். பேலன்ஸ்ல நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து F3 வந்துருக்கு. F3 ஆப்ஷன் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி டாக்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, டாக்ஸ் எல்லாம் நீங்க பே பண்றீங்க, ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். இல்ல பே பண்ணலன்னா நம்ம நோவே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி இப்ப நம்ம எதுவுமே பே பண்ணல, சோ நோ இருக்கு. ஃபைனலி இது அப்படியே என்ன பண்ணிக்கணும்? Ctrl+A கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்ப வந்து பாருங்களேன் ராஜா டெக்ஸ்டைல் நமக்கு பில் வைஸ் ஓபன் ஆகல பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு டைம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு போயிடும். அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க 5,000. அப்ப எங்க நீங்க வந்துட்டு என்ன அமௌண்ட் கொடுத்துருங்க? 5,000. ஓகேங்களா, கீழே நமக்கு என்ன வந்துடும்? கிரெடிட் பர்ச்சேஸ். அப்படியே வந்து நம்ம இந்த என்ட்ரியை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த பர்ச்சேஸ் நம்பர் 3 வந்து நமக்கு ஓபன் ஆகுது. இதை வந்து நம்ம சேல்ஸ் என்ட்ரியில வந்து போடலாம். சேல்ஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேஷ் சேல் டு கண்ணன் ஸ்டோர் ₹20,000. டிஆர்ல வந்துட்டு கேஷ், சிஆர்ல வந்துட்டு கேஷ் சேல், வவுச்சர் வந்து சேல்ஸ் வவுச்சர். ஓகேங்களா, பாருங்க சேல்ஸ் வவுச்சர் இதுக்கு நமக்கு கிளிக் பண்ணியாச்சு. நமக்கு பாருங்க நேம் ஆஃப் ஐட்டம் தான் காமிக்குது. அப்ப என்ன பண்ணிப்பீங்க? டபுள் என்ட்ரி மாத்திருக்கு ஆஸ் வவுச்சர் வந்து கிளிக் பண்ணிப்பீங்க. இதுல நமக்கு ஃபர்ஸ்டே டிஆர் தான் காமிக்குது. அப்ப டிஆர்ல நம்ம என்ன என்ட்ரி போடணும்? கேஷ்.
அப்போ டிஆர்ல வந்துட்டு கேஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். அடுத்தது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் பாருங்க, 20,000. அப்ப இந்த இடத்துல வந்து 20,000 வந்து என்ட்ரி பண்ணிருங்க. இந்த இடத்துல சிஆர்ல என்ன போட்டுருணும், கேஷுக்கு தானே பண்றோம். அப்ப என்னது கேஷ் சேவ் போட்டுட்டு இதை அப்படியே வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஈஸியா தான் நமக்கு இருக்கும். நமக்கு என்ன என்ட்ரி சொல்றாங்களோ அந்த லைனை அப்படியே படிச்சு பார்த்துட்டு டிஆர்ல என்ன வரும், சிஆர்ல என்ன வரும் சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிட்டு என்ட்ரி போட்டுட்டு அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போதும். இப்ப இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு வைங்களேன். பேஜ் அப் பேஜ் டவுன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் பாத்துக்கலாம். பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் போறது எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கலாம். இல்ல நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்றீங்கன்னா ஒன்ஸ் வந்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு இங்க டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு டே புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம போட்ட என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு காமிக்கும். ஓவராலா பாருங்க எவ்வளவு வவுச்சர் நம்பர் என்னது, டெபிட் எவ்வளவு ஆயிருக்கு, கிரெடிட் எவ்வளவு ஆயிருக்கு எல்லாமே நமக்கு காமிக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு வைங்களேன், எதுல டவுட் இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நமக்கு அந்த வவுச்சர் வந்து வியூவாயும் காமிக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப டபுள் என்ட்ரில எப்படி நம்ம என்ட்ரி போடணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து சிங்கிள் என்ட்ரி பத்தி நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? எல்லா இடத்துலயும் சிங்கிள் என்ட்ரி தான் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் என்ட்ரினா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து நான் உங்களுக்கு இதை டீச் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ப்ரோசி அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.